லைக்ஸ் கிடைச்சிருக்கு. விளங்குதா? 750 பேரோ ஏதோ இருக்கிற ஃபாலோ பண்றான். ஒப்ப வலிக்குனாலும் வேத வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. எஃபில இருக்கிற 5000 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எஃபியை க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த எஃபில இருக்கிற 1280 நண்பரோட இருக்கிறேன். இப்ப நான் நாக்க நெட்டி மூக்க நெட்டி என் குடும்ப போட்டோ போட்டதில்ல. கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீ பார்க்கிற இணையமா இருந்தாலும் சத்தியத்தின் உடன்பில் இருக்கிற அங்க கிறிஸ்து மகிமைப்படணும். ஆமென். இல்ல ஒன்றும் இல்லப்பா. ஆனா நாங்க அப்படி இல்லை. நாக்க நட்டி தண்ணி இழுத்த மாதிரி போட்டோம். சிலருக்கு அந்த குளிர் கூடி அங்க இங்க இழுக்குது பரலைஸ் மாதிரி போட்டோ. அது என்னத்துக்கு தான்? எங்களோட ஜெம்சன் ஒரு வேட்டியை பிடிச்ச ஒரு போட்டோ போட்டான் பாருங்க பேஸ்புக்ல. நான் பார்த்த அழகான ஆம்பளையா தான் இருக்கான். நேர பார்க்க கண்ணங்கரியா இருக்கிறாரு. அப்படி எடுத்திருக்கிறான் போட்டோ பாருங்க. சும்மா அப்படி எடுத்தா போட்டோ சும்மா எட்டு எல்லாம் வேற அங்கால இந்தியா ஹீரோஸ் மாதிரி விஜய் அஜித் மாதிரி அவருடைய வேட்டியை எத்துவான். சும்மா கொலரை விட்டுட்டு ஆஜய் பித்தளச்சேன வண்டி போட்டு இருக்கிறான். பார்க்கும்போது கலசா இருக்கு. அதுக்கு இல்ல பேஸ்புக். நமக்கு நாம் பாவிக்கிற எந்த இணையமா இருந்தாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன். என்ன எங்காக திட்டுறது கூட, இவன் பாவி காலம் எலும்பினாலே போட்டு தள்ளிக்கொண்டே இருப்பான். இப்படி சிலது சொல்லியிருக்கேன். சபையிலே சொல்லியிருக்கேன். அது வேற பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா? 3 மாசத்துக்கு முதல்ல கால் பண்ணா அவன் செத்துருவான்னு தான் இருந்தானா. நான் போட்டு ஒரு தேவனுடைய வாசனம் அவனை சந்தித்து உடனே கால் அடிச்சேன். அண்ணா, இந்த வாசனம் இன்றைக்கு வரல, நான் தற்கொலை பண்றது ரெடி. கர்த்தர் என்னோடு பேசினார். நான் இயேசுவை நம்புறேன். அவன் நான் பக்கத்துல சர்ச் இருக்கேன், நீ போடா பக்கத்து சர்ச்சுக்கு போடா, போயிட்டு கால் பண்றா, அந்த பாஸோட நான் கதைக்கிறேன். அவன் போனான், கதைச்சோம். இப்போ நல்ல ஒரு விசுவாசியா மாறி ஒவ்வொரு நாளும் நான் வசனம் போடல, அவன் எனக்கு முதல் வசனம் போடுற அளவுக்கு கர்த்தர் மாற்றி. அல்லேலூயா. நீ பாவிக்கிற மொபைலா இருந்தாங்க, உங்க கல்யாணமா இருந்தாங்க, நீ செய்யற தொழிலா இருந்தாங்க, வேதத்தின் உடன் வேலையாளாய் மாறும் பொழுது அது அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. கிராமத்துல உள்ளவர்களை பார்த்து சரிங்க. கடந்த கிழமை ஒரு எங்களோட வீட்டை புது வீட்டில் ஒரு அம்மா வந்து சொன்னா, இங்க 2 பொம்பளை பிள்ளைகளும் அம்மா அப்பா இருக்கிறாங்க, இந்த குடும்பம் நல்ல தம்பி அவன் என்ற ஒரு ஆளுக்கு சொன்னான். நான் பார்த்தா வந்து 1 மாசத்துல எண்ணிட்டீங்களே கிளவிகளே. அது பார்த்தா அவன் பூரா முடிக்காம எங்கட வீட்டிலேயே கேமரா இருக்கு, கேமராவோட மோசமானாக்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. அப்படியா இவன் ஆறுடா இவனடா எல்லாம் பார்த்துட்டாங்க. அவ ஒரு ஆளுக்கு சொல்றான், அது நல்ல கொள்ளம், அப்ப நல்ல கொள்ளோ. நம்ம என்ன பார்க்க கொள்ளோ மாதிரி கிடக்கு, 45 வயசு ஆயிட்டு. ஆனா அந்த மனுஷி நல்ல கொள்ளோ, நல்ல மனுஷி, 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, நல்ல குடும்பம், அவங்க பிரச்சனையே இல்லை, பரவாயில்ல. இதுதான் சாட்சி. ஆமென். யாரும் முதல்ல கேட்கிறேன், உங்களை எப்படி கேட்கிறான்? ஓ சர்ச்சுக்கா வருவாங்க, அச்சோ அப்படி எல்லாம் கேட்டக்கூடாது. அதுதான் வேதத்துக்கு உடன் வேலை இல்லாதவர்களாக வாழுகிற வாழ்க்கை. சத்தியத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:11 என்ன சொல்றார்? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், பசியா இருக்கோம் எனக்கு தெரியும், பட்டினியா இருக்கோம் எனக்கு தெரியும், எந்த நிலைமையிலும் எல்லாவற்றிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு 13 என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. காயு சத்தியத்தின் உடன்வேலையாட்களாய் உருவாக்கினார் ஜோவான். அல்லேலூயா. இங்க உங்களுக்கு நான் சொல்றது என்னவென்றால், சபைக்குடன் வேலையாளாயிராதீங்க, போதகருக்குடன் வேலையாளாயிராதீங்க, சத்தியத்தின் உடன் வேலையாட்களாய் மாறுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவது மட்டுமல்ல, அவர் ஆசீர்வதிப்பதும் உண்மை, உங்களை மேன்மைப்படுத்துவதும் உண்மை. அதான் யோசுவா 1:8 பாகமா சொல்லுங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா, அப்பொழுது புத்திமானாயும் ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. வசனத்தை தழுவி கொண்டால் வசனம் நம்மை கனம் பண்ணும். அல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி, நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எதை செய்தாலும் பரவாயில்ல, வசனத்தோடு செய்ய பழகு, சத்தியத்தின் உடன்வேலையாளா இருக்க பழகு. நீ இயேசுவின் உடன்வேலையாள் என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. பாருங்க, காயு அழகாக வர்ணிக்கிறார் அப்போஸ்தலனாகிய ஜோவான். இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். 11ஆம் வசனம். 11ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். பிரியமானவரே, நம்ம இங்கிலீஷ்ல ஒரு ஆள் வாசி, சிங்களத்துல அக்கா வாசிங்க. என்ன சொல்லணும்னு பார்க்கலாம். நம்ம இங்கிலீஷ்ல வாசி. ரெண்டி.
Whoever does good belongs to God. Whoever does what is bad has not seen God. அக்கா சிங்கள வாசிங்க. அங்கேயும் யோவானுடைய காலத்திலே கூட அந்த சபையில குழப்பவாதிகள் இருந்தார்கள். எல்லாரையும் குழப்பி, சபையை குழப்பி, ஊழியத்தை குழப்பி, அதெல்லாம் தான் இலங்கையில நடக்குது. இலங்கையில நடக்குது, சபைகள் எல்லாம் என்ன நடக்குது? பரிசுத்தாவி இருந்த காலம் போச்சு. இப்ப குழப்பத்தின் ஆவிகள் நிறைஞ்ச காலமா சபைகள் மாறிவிட்டது. பாக்குறங்க, எல்லாம் கள்ள உபதேசம், பணம் கொட்டு கொண்டோன்னு சனம் என்ன செய்யுது? நிறைஞ்சு வழியுது. ஆனா பரலோகத்துக்கு போகலுமோ சொல்லுங்க, தெரியாது. என்ன வசனத்தை விட்டு பேசினா என்ன? அன்றைக்கு ஊழியக்காரன் சொன்னார், நீ 2 காரியத்தை செய்தான் உனக்கு பணம் கொட்டும். நான் அப்படி ஒரு அசிங்கமான ஊழியம் தேவையில்லை. அவர் சொன்ன, இல்லடா, அப்படி ஒரு ஆள் வந்து என்ன சொல்லிச்சு, என்னன்னு கேட்டேன். ஒன்று, இயேசு பரிசுத்தாவி இல்லை என்று சொல்லு, ஓகே. 2வது, அந்நிய பாஷை இல்லை என்று சொல்லு. இன்றைக்கு வெளிநாட்டுக்காரன் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கான். நான் சொன்னேன், அதை விட பிச்சை எடுத்து ஊழியம் செய்யாட்டியும் சாப்பாடு இல்லாம ஊழியம் செய்து கத்தருக்கா செத்து போறது மேன்மை. ஆமேன், விளங்குதான்? கள்ள உபதேசம் எல்லாம் வந்துட்டு ஆமர்ஸ்ல இருக்க ஒரு சர்ச் எல்லா இடத்திலும் இருக்கு. விளங்குதா? நீங்க வாருங்கள். நீங்க வந்தாலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உதவியை நாடி போகாத, வேதத்தினுடன் வேலையாயிரு, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஆமேன். பணத்தை நாடி ஓடாத, ஆசீர்வாதத்தை நாடி ஓடாத. நாங்க எல்லாரும் இப்ப ஒரு கேள்வி, ஆசீர்வாதமா இருக்கிறேன் ஏதோ லாபம்? நவம்பர் மட்டும் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். என்ன அச்சா இப்ப ஆசீர்வதிக்கப்படுறேன். இப்ப கேக்குறேன், இதை விட நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் தேவையா? தேவையா? வாடகைக்கு தான் இருக்கிறான். 29 வீடு, 9 வீடு, 19 வீடு, நோ ப்ராப்ளம். உள்ளவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. ஸ்டைலா 2 வருஷத்துக்கு ஒரு வீடு மாத்துவோம்.